உங்க வீடு தேடி வந்த பாவத்துக்கு என்ன நடு ரோட்ல நிக்க வச்சிட்டீங்களா? எங்க எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டீங்க? வீட்டுக்குள்ள வாங்க, பேசலாம். ஐயோ, என்னங்க அழுவுறீங்க? என்னன்னு சொன்னாதானே தெரியும். என்னாச்சு? அப்பாக்கு உடம்பு சரியில்லை. ஏன் மாமாவுக்கு என்ன? மைல்டு ஹார்ட் அட்டாக். ஐயோ, என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? எல்லாம் உங்க அண்ணனும் பாஸ் மாமாவும் கொடுத்த பரிசு. பாவம் எங்க அப்பா, அவருக்கு குழந்தை மனசு. மாப்பிள்ளைங்க பண்ற அராஜகத்தை தாங்கிக்கிற கல் நெஞ்சே அவருக்கு இல்ல. நீங்க விரக்தியில பேசுறீங்க. வயசானாலே இதெல்லாம் உடம்புக்கு வர்றது சகஜம் தானே. இது வயசானதுனால வந்தது இல்ல, வருத்தத்தினால வந்தது. எங்க வீட்டுல எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு, எல்லா விதத்திலும் கஷ்டப்பட்டிருக்கோம். அப்பெல்லாம் நாங்க கவலைப்பட்டதில்ல, சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தான் இருப்போம். என்னைக்கு இந்த 2 கல்யாணம் நடந்துச்சோ அன்னைக்கு எங்க வீட்டோட நிம்மதி எல்லாம் போச்சு. பொதுவாவே பொண்ணுங்களை கட்டி கொடுத்தாதான் நிம்மதின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இங்க அது தலை கீழா இருக்கு. அவரை நோவடிக்கிற மாதிரி தான் மருமகங்க வந்து வாச்சிருக்காங்க. எனக்கு வெறுப்பா இருக்கு. நடந்தது நினைச்சு விரக்தியா பேசாதீங்க. உங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள வேணா சரியில்லாம இருக்கலாம். வரப்போற மாப்பிள்ள நல்லவனா இருக்கலாம் இல்லையா? எனக்கு நம்பிக்கை இல்ல. இல்ல, நீ இதை நம்பணும். உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள நிச்சயமா நீ பயப்படுற அளவுக்கு மோசமானவனா இருக்க மாட்டான். இந்த அக்கா மல்லிகை சாமா வாங்க. பவானி, உங்க அப்பாவை எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க? நான் பார்க்கணும்.